2 ஆவிக்குரிய வல்லமைகள் நம்மை சூழ்ந்து உள்ளன. இயேசுவின் மகா பெரிய அன்பின் காரணமாக அவரால் மீட்கப்பட்டவர்களுக்கென அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். இரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அநேக தூதர்களுக்கு கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்பது மாத்திரமல்ல, அநேக தூதர்களும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார்கள். ஆனால் மறுபக்கத்தில் எதிராளியாகிய ஆகாயத்து அதிகார பிரபுவான சாத்தான் இடைவிடாது உலகத்தில் சுற்றித் திரியும் தீய அசுத்த ஆவிகளை அனுப்பி திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வகை தேடிக்கொண்டே திட்டமிடுகிறான். யோவான் 10:10. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உண்மையை விளங்கிக் கொண்டு விசுவாசிகள் இந்த ஆவிகளை பகுத்தறிய வேண்டும். முதலாவது, மரமானது அதன் கனிகளால் அறியப்படும். இயேசு இவ்வாறு போதிக்கிறார்: கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பட்சிக்கும் ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இயேசு இவ்வாறாக எச்சரிக்கிறார்: அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 7:22-23. அதிசயமும் ஆச்சரியப்படத்தக்கதுமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகள் செய்யப்படுவதை மட்டும் நீங்கள் பார்த்து அது தேவனுடைய கிரியைதான் என்ற முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். நீங்கள் எப்பொழுதும் அதன் கனிகளை கவனிக்க வேண்டும். கிரியைகளுக்கு பின்னால் உள்ள உண்மை நிலையை கவனிக்க வேண்டும். பிசாசானவன் வெள்ளாட்டின் தோலுடையில் வந்தாலும் அவனுடைய இயற்கையான குணாதிசயங்களை மாற்ற முடியாது. பிசாசானவனின் கனிகளை குறித்து நாம் கவனிப்போம். 2. பிசாசானவன் கேடானவன். தேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ரோமர் 14:17. ஆனால் சாத்தான் பரிசுத்த ஆவியானவரைப் போல மாறுவேடம் அணிந்து வந்து ஒருவனுடைய அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் களவாடுகிறான். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாக பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கையும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. யாக்கோபு 3:14-18 பிசாசின் ஆவியால் ஒடுக்கப்படுகிறவர்கள் எதை செய்தாலும் பலமான எதிர்ப்பு இருப்பதை உணர்வார்கள். இது பரிசுத்த ஆவியானவரின் கிரியா? பரிசுத்த ஆவியானவர் இப்படியா கிரியை செய்வார் என்று ஆச்சரியப்பட தோன்றும். சில வேளைகளில் பிசாசின் ஆவி பரிசுத்த ஆவியானவரைப் போல அப்படியே நடித்து அறிவுரைகளும் கொடுக்க முயற்சிக்கும். சிறிய காரியங்களில் மட்டுமல்ல, விசுவாச பிரச்சனைகளிலும் இவ்வாறு தலையிட்டு கிரியை செய்யும். தீய ஆவிகள் பதட்ட நிலையையும் நம்பிக்கையற்ற நிலையையும் பரப்பும். சுருக்கமாக சொன்னால், தீய ஆவிகள் முடிவின்றி தொடர்ந்து தடைகளை செய்து கொண்டே இருக்கும். ஏசாயாவின் வார்த்தைகளிலிருந்து அஞ்சனம் பார்க்கும் ஆவியோடு உண்டான ஐக்கியத்தை குறித்து தெளிவாக்குகிறது. அவர்கள் உங்களை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணுவென்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது, ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? ஏசாயா 8:19. விசுவாசிகள் இதுபோன்ற அஞ்சனம் பார்க்கும் ஆவியால் தீர்க்க தரிசனங்களை முணுமுணுத்து திரிவார்களானால் அவர்கள் அதை உடனே நிறுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக வருகிற தீர்க்க தரிசனம் தேவன் தன்னுடைய மக்களோடு பேசுகிற செய்தியாகும். அந்த செய்தி உண்மையிலேயே தேவனிடத்திலிருந்து வருகிறது என்ற நிச்சயத்தோடும் ஆழமான உணர்வோடும் தெய்வீகத்தோடும் வருகிறது.
மூன்றாவதாக, சாத்தான் அசுத்தமானவன். வேதத்தில் அநேக இடங்களில் ஆவிகளை குறித்து குறிப்பிடும்போது அசுத்த ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானின் ஆவியாகிய அசுத்த ஆவி ஒருவரில் எப்பொழுதும் அருவருப்பான சிந்தனைகளை கொண்டு வந்து அவரது சித்தத்திற்கு மாறாக செயல்படுகிறது. அது எப்போதாவது வந்து போகும் எண்ணம் போல் அல்லாமல் அவனது இருதயத்தில் அட்டை போல ஒட்டிக்கொள்கிறது. சில வேளைகளில் வேதத்தை வாசிக்கும்போது கூட அவர்களுக்கு அசுத்த எண்ணங்களை கொண்டு வருவான். ஆவியால் நிறைந்திருக்கும் விசுவாசிகளுக்கு முன்பாக அவர்களை நோயுற்று சோர்ந்து போனவர்களைப் போல் ஆக்கிவிடுவான். இதுபோன்று அசுத்த ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் வேதனையாலும் அருவருக்கத்தக்க காரியங்களிலும் அசுத்த சிந்தனைகளாலும் நிறைந்து வழிகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கும்போது அவர்களுடைய இருதயம் தேவனுக்கு விரோதமான கட்டுக்கடங்காத பொய்யான குற்றச்சாட்டுகளால் நிறைவதால் திமிரான எண்ணங்களும் படமெடுக்கும் பாம்பை போல தலை தூக்குகிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் கொண்டு வருகிறார். ஆனால் தீய ஆவியோ வேதனையையும் சிந்தையிலும் சரீரத்திலும் கலக்கங்களையும் கொண்டு வருகிறது. நான்காவதாக, கிறிஸ்துவின் தத்துவத்தை ஒருவரில் பகுத்தறிவது. ஆவிகளை பகுத்தறிவதில் முக்கியமான கேள்வி ஒருவர் இயேசுவை குறித்து என்ன சொல்கிறார் என்பதுதான். உபதேசத்தை குறித்ததான குறைபாடுகள் ஒருவரின் ஜீவனையோ மரணத்தையோ பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்குவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சிப்பின் கிருபையை குறித்து பொய்யான உபதேசங்களை கொண்டு வருவார்களானால் அதை பிரசங்கிப்பவர்களும் அதை கேட்டு பின்பற்றுகிறவர்களுக்கும் நித்திய அழிவு வருவது நிச்சயமானது. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. உதாரணமாக, ஒருவர் தன்னையே கிறிஸ்து என்றும் வேறு ஒருவர் தன்னை ஒரே ஆட்டுக்குட்டி என்றும் சொல்லிக்கொண்டு அவர்களை பின்பற்றாவிட்டால் இரட்சிப்பு இல்லை என்று மக்களை பயமுறுத்துகிறார்கள். வேறு சிலர் இயேசு நமக்கு ஒரு மத்தியஸ்தராக இருக்க வேண்டிய அவசியமில்லை, நாமே நேரடியாக பிதாவாகிய தேவனோடு தொடர்பு கொள்ளலாம் என்று வாதிடுகிறார்கள். இப்படிப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த ஆவிகள் உலகத்தில் இருப்பதால் நாம் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அவைகள் தேவனுடைய ஆவிதானா என்பதை சோதித்தறிய வேண்டும். நான் சில விசுவாசிகளை கவனித்திருக்கிறேன். தங்களை தாங்களே கிருபை நிறைந்தவர்களாக காட்டிக்கொண்டு பல அற்புதங்களையும் செய்து காட்டி தங்களை பிரஸ்தாபப்படுத்தி கொள்கிறார்கள். சில விசுவாசிகள் அப்படிப்பட்டவர்களை முற்றுமாய் பின்பற்றி இறுதியில் வழிவிலகி போகிறார்கள். அவர்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் கவனமாக நடந்து கொள்ளாததின் விளைவுதான் அது. ஐந்தாவதாக, ஒருவரின் வார்த்தைகளை பகுத்தறிவது. ஒருவருடைய பேச்சு அவருடைய குணாதிசயங்களையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறது. கோபமான ஒரு பெண் கோபமான வார்த்தைகளை பேசுகிறாள். ஒரு மட்டமான மனிதன் அருவருப்பான வார்த்தைகளை பேசுகிறான். கிருபையுள்ள மனிதன் கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறான். ஒரு நல்ல பெண் நல்ல வார்த்தைகளை பேசுகிறாள். வேதம் இதை நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது. தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகவே ஒருவர் தான் நிறைவான கிருபையை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்போது அவர் சொல்வதை கேட்கும்போது கவனத்தோடும் கூர்மையோடும் கவனிக்க வேண்டும். ஒருவரின் ஆவியை பகுத்தறிய நாம் எதை கவனிக்க வேண்டும்? ஆறாவதாக, தன்னைத்தான் புகழ்வதல்ல. ஒருவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டு இயேசுவுக்கே மகிமை செலுத்தாமல் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் தன்னைத்தான் புகழ்ந்து கொண்டாரானால் அவர் கிறிஸ்துவின் ஆவியினால் பேசவில்லை, அவர் ஆசையின் ஆவியினால் பேசுகிறார். சாத்தான் எப்பொழுதும் படமெடுத்து நிற்கும் பாம்பை போல எந்த சமயத்திலும் தன்னை பெரிதாக காட்டிக்கொள்ள தயாராக இருப்பான். ஒருவருடைய பேச்சில் இயேசுவை புகழாமல் தன்னையே புகழ்வாரானால் அது பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தைகள் அல்ல, அது பொல்லாத ஆவியின் வார்த்தைகள்தான். சில சமயங்களில் ஏராளமான கிருபையை பெற்றுக்கொண்டேன் என்று பிரஸ்தாபப்படுத்தி கொள்ளும் சிலர் என்னிடம் வந்து, போதகரே, நான் நிறைவான கிருபையை பெற்றுக்கொண்டேன், பரிசுத்த ஆவியானவர் குறிப்பாக என்னை மிகவும் நேசிப்பதாகவும் என்னை அவர் வல்லமையான ஊழியக்காரனாக பயன்படுத்தப் போவதாகவும் சொல்லும்போது சலித்து போய் விடுவேன். ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் கனத்தை கொடுக்காமல் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறார்கள். ஒரு தனி நபரோ அல்லது தேவனுடைய ஊழியக்காரரோ தனிமையில் பேசும்போதோ அல்லது பொது இடத்தில் பேசும்போதோ கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தாமல் தன்னையே மேன்மைப்படுத்துவான். ஆனால் அவன் அந்தி கிறிஸ்துவின் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு விட்டான் என்பது தெளிவான காரியம். மற்றவர்களை அச்சுறுத்துவதோ அல்லது துன்புறுத்துவதோ கூடாது.
பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதாக கூறும் ஒருவர் மற்றவர்களை அச்சுறுத்துவதோ அல்லது சுயலாபம் கருதி பயமுறுத்துவதோ அல்லது தனது காரியத்தை சாதித்து கொள்ள கொடிய வார்த்தைகளை பேசுவதோ பழக்கமாக கொண்டவரானால் அப்படிப்பட்டவரிடம் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதாக கூறிக்கொள்ளும் ஒரு சகோதரி செல்லும் இடமெல்லாம் அன்பையும் சமாதானத்தையும் கொண்டு செல்வதற்கு பதிலாக அச்சுறுத்துதலை சுமந்து திரிவாள். யாராவது அவளது தவறை சுட்டிக்காட்டி சரி செய்ய முயற்சித்தால் அவர்கள் மீது சாபத்தை கொட்டுவாள். சாந்தமும் மனத்தாழ்மையுமான பரிசுத்த ஆவியானவர் அவளுடைய ஜீவியத்தில் எப்படி வாசம் செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் என கூறிக்கொள்ளும் அவர்கள் எப்படி வீட்டிற்கு சென்று சபை உறுப்பினர்களை அவதூறாக பேசுவதும் அவதூறாக பேசாதிருக்க அவர்களிடம் பணம் கேட்பதும் போன்ற கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். 7வதாக எச்சரிப்பின் வார்த்தை. ஒருவர் செய்யும் அற்புதமான கிரியைகளை நாம் உறுதிப்படுத்துவதற்கு முன்பு அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை மட்டுமே புகழ்ந்து பிரசங்கிக்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களிடம் தாழ்மை, சிலுவைக்கு பின்னால் தன்னை மறைத்து கொள்ளும் தன்மை, பரிசுத்த ஆவியானவரின் கனிகளால் நிறைந்த கிரியை, பேச்சு இவைகள் உள்ளனவா என்பதற்கான ஆதாரத்தை பார்க்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் பிற்காலத்திலான விசுவாசிகளை குறித்து இவ்வாறு எச்சரிக்கிறார். ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். உண்மையான பொருள் இருக்கும் இடமெல்லாம் போலியானவைகளும் இருக்கும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களை ஆராய்ந்து பார்ப்பதோடு மற்ற விசுவாசிகளுடன் நாம் நல்ல ஐக்கியம் வைத்து கொள்வதற்கு அவர்களுடைய ஆவியை பகுத்தறியும் திறமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.